காலத்துக்கு முன்பாக 3 அமைச்சரும் பண்டைய வைத்துத்தான் பேசினாங்க. ஆனால் அதை சுடுவதற்கோ ஆற்றுவதற்கோ என்ற வார்த்தை பேசுறது தயவுசெய்து சொல்றேன். ஆனா டாபிக்கே 3 பேர் அதான் பேசினாங்க. என்னது 49 கம்மாய் நம்ம கோட்டத்துல நீர் இருந்தும் விவசாயத்துக்கு போதுமான நீர் இருந்தும் பன்றியார் விவசாயம் செய்ய முடியவில்லை. ஏன் நீங்கள் பண்டிகை விவசாயம் செய்ய சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. என்னது என்ன ஏன் நீங்க பண்டிகை கேரளா சொல்லிட்டாங்க அதை அமல்படுத்த வேண்டியதானே? ஐயா மாவட்ட அமைச்சர்கள் விவசாயத்துறை அமைச்சரும் ஐயா கங்கரசு அவர்களும் கே அவர்கள் இதைத்தான் பேசினாங்க. பேசினா அதை எப்படி சொல்றது எப்படின்றது சட்டசபையிலே பேசுறது எப்படி சொல்றது இன்னும் ஆய்வு பண்ண போறாங்க. எல்லாமே அடிச்சிருச்சு. நீ மனிதனத்தான் கிடையாது. நரிக்குடி மார்க்கத்துல 9 பேர் கிடைச்சிருக்குங்க. 9 பேர் கிடைச்சிருக்கு. அது ஐயா வடதுறவங்க போய் பார்த்தாங்க பார்த்துருக்காங்க. நன்றி இருக்கு. ஏன் நான் சொல்றேன் ஐயா பூரான கணக்கெடுக்க போறீங்க. நீ பறவையை கணக்கெடுத்துட்டு இருக்கீங்க, கரண்டாவே கணக்கெடுக்க போறீங்க, மான கணக்கெடுத்துட்டிய, அணிலை கணக்கெடுத்துட்டிய, மிருகத்துல அத்தனை கணக்கெடுத்திய. ஏன் காட்டு பட்டியலை கணக்கெடுத்து நீ கணக்கெடுக்கவில்லை? 2022 போட்டிருக்காங்க உங்க கணக்கு சொல்லி அதை நீங்க சமர்ப்பிக்கப்படவில்லை. நான் ஜீவோ வச்சிருக்கேன், ஆட்சியாளர் சொல்லி வச்சிருக்கேன், சிறிதே வந்துருச்சு. ஏன் கணக்கெடுக்க முடியல? அது தப்பு நிறுத்தப்பட்டு ஏன் செய்யலையே? ஏன் அப்படி செய்யலையே? நீங்க பறவை கணக்கில் போறீங்க ஐயா, மரத்துல பறவை பூனை ஓடுது அது கணக்கு, பாம்பு ஊர்வலம் போகுது அது கணக்கு. ஏன் எங்களுக்கு பண்டி வறுத்து இறைய வறுத்து மட்டத்தை அழிக்கக்கூடிய காட்டு பட்டியலே எழுதக்கூடாது. நான் சொல்றேன், ஐயா ஒண்ணு கேட்கிறேன், மச்சேஸ்வரன் நீ மன்னிக்கலாம். உங்களுக்கு எத்தனையோ போராட்டங்களில் மச்சேஸ்வரன் கோபாலகிருஷ்ணன் நாம் பாடியது அழைத்து செய்கிறேன். ஆனால் சரி நான் போகவில்லை. ஏன்னு கேட்டது நான் ஆட்சியாளர்களையும் அரசவர்களையும் இதை நடை செய்வார் என்று நீ நானும் அவரோடு சேர்ந்து ரோட்ல பட்ட வேண்டியதான் வருது. தயவு செய்து சொல்றேன், நான் இதிலிருந்து எனக்கு அரசு சொல்றதுக்கு அதை வச்சு சொல்றேன். நீங்க தயவு செய்து ஐயா மனசுல நீங்க 1965 கால்நடைக்கு ஒரு ஊதி வச்சிருக்கீங்க. வனத்துறையினால பண்டி அழிக்கிறதுனால அந்த ஆளுகளை உங்களுக்கு ஏன் ஊதி இல்லை? தயவு செய்து ஒன்னே இல்லை, தயவு செய்து ஊதி வேணும். 100 போட்டா சுகாதாரம் வந்துருது, தீக்கு போட்டு 100 போட்டா தீய அழைக்கிறது வருது. ஏன் விவசாயத்தை அழைக்கக்கூடிய பண்டி ஏன் நீ மனத்தில் செய்யக்கூடாது? கால்நடைகளுக்கு 1965 நம்பர் வந்துருச்சு, ஏன் செய்யக்கூடாது? அமைச்சி பகுதியில ஒரு 10 நாளைக்கு முன்பு இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்வதற்கு கண்காணிப்பு குழு அலுவலர்கள் சென்னையிலிருந்து வந்தாங்க. அக்ரி டிபார்ட்மெண்ட், தோட்டக்கலைத்துறை அதிகாரி எல்லாருமே, நம்ம கோட்டாட்சியர், தாசில்தார், அங்கே டிஆர்ஓ எல்லாரும் வந்தாங்க. வந்து எங்கள் பகுதியை பார்வையிட வந்தாங்க. 4 இடத்துல பார்வையிடுவதற்கு எல்லா விவசாயிகளும் தயாராக இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து பார்வையிட்டு போயிருக்காங்க. இன்னும் அந்த நிவாரணம் வரல. நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் போன வருஷமும் எங்கள் பகுதியை ஏமாற்றிட்டாங்க. தொடர்ந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்சூரன்ஸ் வரலைங்கிற இதையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்சூரன்ஸுக்கான அதிகாரிகளை கூட்டத்துக்கே வரதில்லை. நம்ம அக்ரி சார் தான் பதில் சொல்லுவார். கடந்த முறை கூட்டத்தில் ஆர்டிஓ சொன்னால் அவர் பதில் சொல்லக்கூடாது, அவங்க தான் சொல்லணும். எல்லாரும் நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கோம், அது பதில் வேண்டும். அதே போல் நம்ம திருச்சுடி ஐயா வந்திருக்காங்க, தாசில்தார் வரல. கடந்த முறை ஏற்கனவே போன மாதத்துக்கு முந்தின முறை இசலி பஞ்சாயத்தில் குமிழாங்குளம் ஊரில் விவசாயிகள் செல்லக்கூடிய பகுதியில் ஆக்கிரமிப்பு இருக்கு, அந்த வீதியை நீங்கள் ஆக்கிரமிப்பு எடுக்கலன்னு சொன்னால் விவசாய பொருட்களை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி மனு கொடுத்தோம். கலெக்டர்லையும் கொடுத்தோம், இங்கேயும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் தாசில்தார் ஒரு தபால் போட்டார், எல்லாரும் ஆக்கிரமிப்பு எடுக்கன்னு. 2வது ஒரு தபால் கொடுத்துருக்காங்க. ஆனால் காவல்துறை மூலியமாக வச்சு அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கன்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். திருச்சுழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அந்த வேலையை செய்யறதே இல்லை. வீடியோமா எடுக்கல. அந்த அம்மா கேட்ட அந்த கவுண்டமணி கதை சொன்னாப்ல அந்த பழைய வாய்க்கால் லைட்டா எடுத்துக்கிறது, இந்த அழைப்பை எடுக்கிறது, ஆக்கிரமிப்பு எடுக்கிறது இல்லை. ஆனா இதுக்கு பணம் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஆக்கிரமிப்பை எடுத்துட்டே எங்ககிட்ட சொல்லுது.
நீ நேரா வாங்க, நாங்கள் கூட இருக்கோம், நீங்க எடுத்து பாருங்க அப்படின்னா அதுக்கு பதிலை சொல்ல மாட்டேங்குது. இன்று மீறி மீறி இதே செய்கிறார்கள். இப்பொழுது ஜிடிபியில் நாங்கள் கொடுத்து ஜிடிபி அவங்க அந்த மனுவையும் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு சவால் எடுத்துருக்கோம், நீங்க ஆர்டிஓ சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லக்கூடாது. என்ன ஜீவோ இருக்கோ ஃபாலோ பண்ணி சொன்னாங்க. நாங்க ஃபாலோ பண்ணுறது இப்போ மறுபடியும் அதே மலையக்கூடிய கலாச்சாரம் அதே இதை மறுபடியும் சொன்னாங்க. அப்ப டிஆர்வே வந்து செயல்படுத்துறாரா இல்ல மாநில அரசு செயல்படுத்துதா இல்ல என்ன சொன்னாலும் அரசாங்கம் ஜீவோ போடுறது பிணை இல்லாமல் குறைந்தபட்சம் 1.60 கொடுங்க. இப்ப 2க்கு கொடுக்க சொல்லியிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு டிஆர் போட்டாரு நாங்க பிணையோடவே கொடுக்குறோம்னா இது என்ன நடந்துட்டு இருக்கு? பிணை வந்து அபார்ட்மெண்டோட கூட 1.5 வரைக்கும் கொடுத்துதான் இருப்பான். அபார்ட்மெண்ட் கூட 1.5 நீங்க இப்பதான் சொன்னீங்க நாங்க பிணையோடவே கொடுக்குறோம். எங்க கொடுக்குறீங்க? நீங்க போனதா என்ன சொன்னாரு? ஒரே ஒரு தடவை கொடுக்குறோம், மற்ற கொடுக்க சொல்லுங்க. இப்ப அதுக்கு பின்னாடி இந்த 1 மாத காலத்துல எந்தெந்த வந்து பிணை இல்லாம கொடுத்துருக்கீங்க? அந்த பட்டியலை பிணையம் வந்து பிணையா இருக்கு. அபார்ட்மெண்ட் டேன் வச்சு அதெல்லாம் கொஞ்சம் அதை நீங்க தலையிட்டு அதை வந்து கொஞ்சம் சரிப்படுத்துங்க. ரொம்ப வந்து நிர்வாகம் வந்து மன்னராட்சி மாதிரி போகுது. 100-150 கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிற அந்த விருதுநகர் மாவட்டத்துல காட்டுக்கு சம்மந்தம் இல்லாம திருச்சி கோயில இருக்கக்கூடிய சுற்றுவட்டாரம் போல அவங்க சம்மந்தம் இல்லாம நம்ம இருக்கோம். இதுல வந்து எங்க வந்து வளர்த்துல சுட்டு பிடிக்க முடியும்? இதுவரை நீங்க வந்து சொல்ற மாதிரி முதல்ல வந்து ஒரு ஜீவோ வளர்க்க எவ்வளவு ஒரு பண்ணி நீங்க சுட்டு பிடிச்சிருக்கீங்க ஒண்ணு. அதே மாதிரி போன முறை வந்து இன்சூரன்ஸ் சம்பந்தமா விளக்கம் கொடுக்கறது காப்பீட்டு துறையினுடைய அந்த பொறுப்பாளர் வரணும். அந்த தனியார் நிறுவனம் வரணும். அரசு வந்து காப்பீட்டுக்கு பொறுப்பாளர் போட்டிருக்கா, ஏடிஎல் மாவட்டம் போட்டிருக்கு, அவங்க வரணும் வந்துருக்கிறாரா அதையும் நம்ம சொல்லணும். அப்ப எதுவுமே நாங்க சொல்லிக்கிட்டே போறோம், எதுவுமே சொல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாலாஜி சார் இருக்கும்போது எல்லா விவசாய சங்கங்களுக்கும் கரெக்டா வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுருவாரு, போன் பண்ணி போது பத்திரிகையை பார்த்து ஒருத்த சொல்லி ஏதோ ரகசியம் சொல்றதுக்கு வர மாதிரி சுதந்திர போராட்ட காலத்துல சொல்றாரு, தகவலை கேட்டு வர்ற மாதிரி. இன்னைக்கு வந்து நீங்க திடீர்னு எனக்கு காலையிலே சொல்லி வருது. பத்திரிகை செய்தி எல்லாரும் பார்க்க முடியாது. ஏன்னா போற டிவியை பார்த்து செல்ல பார்த்து செய்யறாங்கன்னா பத்திரிகை பார்க்கறது சிரமமா இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் வந்து விருதுநகர் இது சிவகங்கை மாவட்டம் வந்து எங்களுக்கு மதுரை எடிஷன் எந்த விருதுநகர் எடிஷன் வராது. அதனால இந்த செய்தி நீங்க மாவட்ட செய்தி வராது. இல்ல நம்ம ரிமோட் ஏற்கனவே பழைய விவசாய சங்க நிர்வாகி எடுத்து போனேன்னு சொல்றாங்க. வாட்ஸ்அப் நம்பர் வரைக்கும் நம்ம ஏதாவது ஃபாலோ பண்ண சொல்லணும்னு கேட்கறேன். அதே மாதிரி இப்போ வந்து அடுத்து இதுக்கு நீங்க இப்ப ஆல்ரெடி இப்ப கையெழுத்து வாங்குவீங்க, பேர் போட்டு நம்பர் போட்டு கையெழுத்து வாங்குவீங்க. இதே ஒரு குரூப்பா வச்சு அப்படியே அபிஷியல் விவசாயிகள் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் போன அருப்புக்கோட்டை விவசாய குறைவி இருக்கு 4 இது சொல்லி அதில் போட்டு விட்டீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை இத்தனை கையெழுத்து நீங்க போட்டீங்கன்னா எல்லாருக்கும் தனித்தனியா அவர் எல்லாருக்குமே சில நேரம் சொல்றாரு, சில மாசம் விட்டு போயிருக்கு. அதை இந்த நம்பர்ல அப்படியே ஒரு ஏட் பண்ணி ஒரு குரூப்பை ரெடி பண்ணி அதை போட்டு ஏற்கனவே வந்து ஆடி ஆவணியா மழை பெஞ்சிச்சு. நாங்க வந்து நேரடி விதைப்பு எங்களுக்கு நேரடி விதைப்பு செஞ்சோம். 70, 80, 90 நாள் செஞ்சு மறுபடியும் பின்னாடி மழை பெய்ஞ்சிச்சு. அதனால வந்து நெல் விவசாயம் முழுக்க பாதிக்கப்பட்டுச்சு. அப்ப நீங்க மறுபடியும் கணக்கெடுங்க. அப்ப நான் இப்ப வந்து விவசாயம் பூரா வந்து எங்களுக்கு உடனடியா ஒரு 10-15 நாள்ல எல்லாரும் இந்த மனுவோட வந்து நீங்க விவசாய வளர்த்த புத்திரவிட வரை எங்களுக்கு வழியே கறிக்குடி முழுக்க விவசாயம் வந்து முழுக்க நெல் விவசாயம் இதாகி போச்சு. ஒரு 10%, 20% பேர் வந்து மறுபடியும் வந்து நடவு செஞ்சிருக்காங்க. மற்ற எங்க முதல்ல நடவு கூட கிடையாது, பண்ண முடியாது. புல்லு நெல் இவ்வளவு உயர்வா இருக்கு, எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாத கண்டிஷன் இருக்கு. அதை கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கிறேன். கடலை போட முடியல, என்ன எல்லா பயிர்களையும் அழிச்சிட்டு இருக்கு. நீங்க வனத்துறை வந்து சுட்டு நீங்க பண்ணியை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அரசு சொல்றதுன்னு சொன்னா இது சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம் கிடையாது. நீங்க எங்களுக்கு உரிமை கொடுங்க. நீங்க பள்ளியை அழித்து கொள்றோம், எங்களை அழிக்கிற விவசாயத்தை அழிக்க பயிர்களை நாசம் பண்ணக்கூடிய பள்ளிகளை அதை அழிக்கிறதுக்கு ஆனா உரிமை எங்ககிட்ட கொடுங்க. விவசாயத்தை நாங்க அழித்து கொள்ள முடியும், நாங்க எங்களால முடியும். நீங்க வளர்த்துறைக்கு சிரமப்பட்டுறீங்க, அது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. அவங்களால முடியாது, நாங்க முடியும். எங்களால அதை கொள்ள முடியும், அதை அப்புறப்படுத்த முடியும், எங்க விவசாயத்தை பாதுகாக்க முடியும். தயவு செய்து நீங்க நீங்க யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், நடைமுறையை புரிந்து கொள்ளுங்கள். ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டு நீங்க பிளான் போட்டீங்கன்னு சொன்னா யதார்த்தத்துக்கு நீங்க வரவே முடியாது. நீங்க வாங்க, எங்க காட்டுக்கு வாங்க, வயலுக்கு வாங்க. நீங்க இங்க இருந்துட்டு நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா யதார்த்த நிலைமையை புரிஞ்சுக்க முடியாது. தயவு செய்து எங்க வளர்ப்பு முறையை புரிஞ்சுக்கங்க. ஒரு ஏக்கர் விவசாயம் பண்றதுக்கு எவ்வளவு விவசாயம், எவ்வளவு செலவுகள் ஆகுது, எவ்வளவு உழைப்புகள் ஆகுது. இந்த 100 நாள் வேலை திட்டம் இது முழுக்க விவசாயிகளுக்கு சாதகமான நிலைமை இருக்காது. அது என்ன நிலைமையை உருவாக்குன்னு சொன்னா அது வந்து என்ன 100 நாள் வேலை திட்டத்தை வந்து விவசாய வேலைகளுக்கு கொடுங்க.
விவசாயிகளை திருப்பூட்டிய சொன்னா அறுவடை காலங்கள்ல தலைவிக்கிற காலங்கள்ல என்ன பயிரிட காலங்கள்ல ஆட்கள் நிறைய தேவைப்படுது. அந்த நேரத்தில் ஆட்கள் கிடைக்கல. அதன் மூலமாக நஷ்டங்கள் உருவாயிட்டு இருக்கு. நஷ்டங்கள் உருவாயிட்டு இருக்கு. பல்வேறு இடையூறுகள் விவசாயம் பண்ணால் இந்த பள்ளிகளை அழிச்சிட்டு இருக்கு. என்ன அரசு என்பது விவசாயிகளுக்கு சாதகமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதாக யதார்த்தத்தில் இல்லை. தயவு செய்து அதை பதிவு செய்யுங்க, அரசுக்கு தெரியப்படுத்துங்க. அரசு 3 மண்டலமா பிரிச்சுட்டாங்க. காப்பு காட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்தா காட்டு கொண்டே காப்பான ரிசர்வ் ஃபாரஸ்ட் கவர்மெண்டால அறிவிச்சு காப்பு காடு யாரும் உள்ள அனுமதி இல்லை எதுவும் பண்ணாங்க. கவர்மெண்டா ஜீவோ போட்டு எந்த நேரம் காப்பு காடுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதுல 1 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா அந்த காட்டை பண்ணி எதுவும் சுடக்கூடாது. அது ஜூன் பீல என்ன சொல்றாங்கன்னா 1 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் இருந்து காட்டு பண்ணி இருந்தா அது 1 கிலோமீட்டருக்குள்ள காட்டு பண்ணி காப்பு காட்டுக்குள்ளே அடிப்பெருமும் சொல்றாங்க. அடுத்தது ஜோன் சி என்ன சொல்றாங்கன்னா 3 கிலோமீட்டர் வெளியே இருக்கிறத நம்ம ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த காட்டுக்குள்ளேயே சுற்றலாம், விவசாயத்துக்கு பாதிக்கப்படுறத நம்ம சுற்றலாம்னு சொல்றாங்க. இப்பதான் ஜியோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரூல்ஸ் போட்டு அது யாராவது வெட்னரி யாராவது இருக்கும் அந்த டீம்ல ஊர் தலைவர் யாராவது எங்க இருக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்பயே ஃபாரஸ்டால கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுக்கப்புறம் கவர்மெண்டா முடிவு பண்ணி விவசாயியை அவங்க பண்ணிக்கலாம். ஊர் தலைவரோ இல்லை யாரோ முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். எப்படியும் காட்டு பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நரிக்குடியில ஒரு 20 ஹெக்டர் கொஞ்சம் தான் இருக்குது. அருக்கோட்டை திருச்சூலி காலையாப்பட்டி எல்லாமே ஆறுல இருந்து வெளியே தான் வருது, காப்பாட்டுல இருந்து வெளியே தான் வருது. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம காட்டு பண்ணி எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம், சுட்டாச்சும் ஏதாச்சும் நம்ம பண்ணிடலாம். முதல்ல நாங்க கேட்டதே வனவிலங்கு பட்டியல் நிக்கிறது கேட்டாங்க. இப்போ டாபிக் மாறி வருது, அப்புறம் கூட பேசிக்கிறோம். காப்பு காடுனா ரிசர்வ் ஃபாரஸ்ட், அரசுடைய கட்டுப்பாட்டுல வனத்துறை கட்டுப்பாடு காப்பு காடு. நாங்க திருச்சுழி நரிக்குடி அருப்புக்கோட்டை இதுல காட்டுப்பகுதியில் இருக்க காப்பு காலத்துக்கு சம்பந்தம்ல விவசாய காலை காக்கணும்னு கேட்கிறோம். இவங்க கேட்கறது காப்பு காடு, நாங்க விவசாய காலை காக்கணும்னு கேட்கிறோம். குறைந்தபட்சம் நம்ம இப்போதைக்கு சட்டம் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி விவசாயிகள் அது ஒரு வழி இல்லாம விவசாயமே கொள்ளுது அழிக்கும் போது இந்த வழக்கு போடுறது இந்த இது பண்றது இந்த மிரட்டல் முதல்ல தடுக்கிற ஏற்பாடு கொஞ்சம் பண்ணணும். அதே மாதிரி சொல்ற மாதிரி அடுத்த மாசம் கூட எங்களுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க சொல்லுங்க. இது சொல்றதெல்லாம் நரிக்குடிக்கும் இப்போ சொன்னாங்க நரிக்குடி பயில 20 ஹெக்டேர் இருக்குன்னு அங்க என்ன தெரியுமா அந்த விளக்கப்படமுடைய இது வரத்து கால்வாய் உள்ளது. விளக்கப்படம் பகுதி வரத்து கால்வாய விவசாயிகள் போய் மம்பட்டி கால்வாய் விவசாயிகள் கூட விடுறது இல்லை. அது கூட சூரபத்தி காடு மாதிரி பெரிய அந்த காடுகளும் கிடையாது. சூரங்காடுகளுக்குள்ள அங்க எந்த விலங்குகளுக்குள்ள போர்டு மட்டும் இருக்கு, வனவிலங்கு இருக்கு, வன போர்டு மட்டும் வச்சிருக்கீங்க. நரிக்குடி போற மெயின் ரோட்லயே அது இருக்கும். எந்த விலங்கு சூரபத்தி காடு ஒண்ணு காலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் வச்சுக்கிட்டு அங்க வளர்த்து கால்வாய் கூட கொண்டு வருது. இதுதான் நீங்க பல இடங்களை பாத்தீங்கன்னா நீங்க சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வைகை நதி ஓரத்துல மேய்ச்சலுக்கு கூட நாங்க காடுகளை போறோம்னு சொல்லி அந்த மக்களை நீங்க பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல மக்களுக்கு தேவையான வேலையெல்லாம் தயாரா இருக்கணும். இது இந்த ஃபாரஸ்ட் இவங்க பன்றி ஒழிக்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு வார்த்தையை சாமி இருக்கலாம். பன்றி ஒழிப்புக்கு இந்த அரசாணை முழுக்க விவசாயிகளுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாது. இது மறுபரிசீலனை பண்ணி தளத்துல ஊராட்சி லெவல்ல கிராம லெவல்ல வருவாய்த்துறையும் இது அதே மாதிரி விவசாயத்துறையும் ஆலோசனைக்கு வச்சுக்கிற காவல்துறை கூட கணக்கு எடுத்து எல்லாரையும் ஒன்றிணைத்து ஏதாவது செய்யாம நீங்க பார்த்தா பரிதாபமா இருக்கு. நாங்க ஏதோ வளர்த்து பேசுறேன்னு நினைக்கிறீங்க. விவசாயிகள் கண்ணீர் எனக்கு இவர் 30 ஏக்கர் போடுறாரு, 10 ஏக்கர் போச்சு, 5 ஏக்கர் போயிருக்கா 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படி தரவட்டம். அப்ப என்ன செய்யுதுன்னா அப்படி உழுது மாதிரி பள்ளமா பல சிறு இது குழியா ரோட்டிட்டு போயிருக்கு. ரோட்டுக்கு 2 பக்கமும் நோண்டுது. இவ்வளவு நாங்க ஆழமா அழுத்தமா பேசுறோம்னா எங்க விவசாயிகள்ல 3/4 பேர் அதிகாரிகள் தான் வந்திருக்கீங்க. தொடர்ந்து இந்த பன்றி பிரச்சனைய மாநிலம் முழுவதும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆக்கப்பூர்வமான பணி எடுக்கிறதுக்கு எந்த ஏற்பாடும் கிடையாது. ஏராளமான விளம்பர திட்டங்கள் வந்துட்டே இருக்கு. அது வேண்டாமா பாத்துக்கலாம். பன்றிக்கு தயவு செய்து மீண்டும் சொல்றான். அது ஒரு ஆழமா தேவையான நடவடிக்கை எடுங்க. அதே மாதிரி இப்ப மறுபடியும் ஏகிசாமி எல்லாம் இருக்கு சொல்றத இந்த முறை நரிக்குடி வட்டாரத்துல அதை ஒட்டி இருக்க திருச்சி பகுதியில் விவசாயம் நெல் விவசாயம் மிக பாதிக்கப்பட்டது. அதுக்கு ஆவண சேர்க்கை ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப திருச்சி தாசிலான கேட்கறது நம்ம மாவட்டம் எங்க ஊர் ஏறக்குறைய சிவகங்கை ராமநாதபுரம் பாடு இருக்கு. நம்ம மாவட்டத்தை வச்சு பண்றதுக்கு 1 கிலோமீட்டர் போறதுக்கு
6 கிலோமீட்டர் சுத்தி வரணும். கம்மாக்கிட்ட ரோடு போட்டான். அந்த பகுதி சிவகங்கை மாவட்டம் சார்ந்த ஒரு விவசாயி வந்து எங்களுக்கு பட்டா வந்து 300 மீட்டர் ரோடையே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. கலெக்டர்ல இருந்து நீதித்துறை கலெக்டர்ல இருந்து ஆர்டிஓல இருந்து எல்லாருக்கும் பெட்டிஷன் கொடுத்தாச்சு. 2 முறை வந்து என்ன அளவீடு பண்ணாங்க, முறையான அளவீடு பண்ணி யாருக்கு பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. எந்த ஏற்பாடும் இல்லை. 6 மாசமா அந்த மக்கள் கூட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ரோடையே அடிச்சாச்சு. அந்த கம்மா இருக்கா இல்லையா கால்வா வெட்ட போனா எங்க இருக்குன்னு அங்க இருக்கிற ஊர் கிராமத்தை இருக்கிறாங்க. அப்ப தாசில்தார் தான் பேச முடியும். சொன்ன மாதிரி முறையான தாசில்தார்கள் வந்தா பேசலாம். இப்ப நீங்க வந்திருக்கீங்க. இப்ப மறுபடியும் அடுத்த முறை ஏற்கனவே போன கூட்டத்துல என்ன பேசணுமோ அந்த ஃபாலோஅப் வர மாட்டேங்குது. நீங்க சார் சொல்ற மாதிரி மனுக்களுக்கு சொல்றது ஒண்ணு, முக்கியமான முடிவு எடுத்துங்க. அதுக்கு நம்ம பேசணும்ல, கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நான் கேட்கிறேன்.